أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. திருக்குரான்ல கூறப்பட்டிருக்கிற ரப்பனா துவாக்களுடைய தொடர் வகுப்புல இன்னைக்கு 17வது துவாவை நம்ம பார்க்க போறோம். இந்த துவா எதற்காக அப்படின்னா, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக இந்த துவாவை நம்ம அடிக்கடி ஓதலாம். ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த துவாவை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க இந்த துவாவை நம்ம கத்துக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வ ஆத்தினா மா வ அத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத். மறுபடியும் சொல்றேன். ரப்பனா வ ஆத்தினா மா வ அத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத். இதனுடைய பொருள், எங்கள் இறைவனே, உன்னுடைய ரசூல்களின் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தாது இருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய். இந்த துவாவானது திருக்குரான்ல சூரா ஆல இம்ரான்ல 194வது வசனமா இருக்கு. இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவும் இறைவன் வாக்களித்ததை கேட்டும் இந்த துவாவை நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். கூறக்கூடிய ரப்பனா துவாக்கள் தொடர் வகுப்புல இன்னைக்கு நம்ம 18வது துவாவை பத்தி பார்க்க போறோம். இந்த துவா எதுக்காக நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா, இறைவன் நம்மளுடைய ஈமானை ஏற்று நம்ம அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துவாவை நம்ம கேட்கிறோம். இந்த துவா ரொம்ப சின்ன துவா தான். அதிகமாக இந்த துவாவை கேட்டு இறைவன் அருளே நம்ம பெறணும் இன்ஷா அல்லாஹ். வாங்க துவாவை நம்ம கற்றுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம். எனவே உன்னுடைய ரசூலும் உன் வேதமும் உண்மை என்று சாட்சி கூறுவோருடன் எங்களையும் நீ பதிவு செய்திருவாயாக. நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஈமான் உண்மைன்னு இறைவனிடத்திலேயே சாட்சி கூறி அவனுடைய அங்கீகாரத்தை கேட்கிற துவா தான் இந்த துவா. இந்த துவாவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி தொழுகையில் கேட்க தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களோ கமெண்ட் செக்ஷன் அல்ஹம்துலில்லாஹ் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ரப்பனா துவாக்கள் தொடர் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம 19வது துவாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த துவாவினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த துவாவை இறைவனிடத்தில் கேட்டது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். தம்முடைய சீடர்கள் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்காக நீ இறக்கித்தா அப்படின்னு சொல்லி இந்த துவாவின் மூலமா கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த துவாவை அங்கீகரித்து அவங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி தரான். சொர்க்கத்து உணவையே பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புதமான துவாவை நாமளும் நம்ம வீடுகளில் அதிகமாக கேட்கணும். நம்ம வீடுகளில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைஞ்சு இருக்கிறதுக்காகவும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த துவாவை நம்ம கேட்கலாம். இப்போ இந்த துவாவை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா அன்சில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமாயி தகூனு லனா ஈதம் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுகுனா வ அன்த ஹைருர் ராஸிகீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா அன்சில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமாயி தகூனு லனா ஈதம் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுகுனா வ அன்த ஹைருர் ராஸிகீன். இந்த துவாவினுடைய அர்த்தம், எங்கள் இறைவனே, வானத்திலிருந்து மாயிதா என்னும் உணவு மறவையை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து உன் வல்லமையை அறிவிக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும். எனவே அதிலிருந்து எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக. நீ உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன். அற்புதமான அர்த்தத்தை கொண்ட இந்த துவாவை நாமும் நம்ம வீடுகளில் ஓத தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் கூறக்கூடிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் இன்னைக்கு நம்ம 20வது துவாவை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மொத்தம் இருக்கிற 40 முக்கியமான துவாக்களில் இன்னையோட சரிபாதியாக 20 துவாக்களை நம்ம முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவை எதற்காக நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்பிற்காகவும் இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவும் இந்த துவாவை ஓதலாம். நிறைய பாவ மன்னிப்பு துவாக்கள் இருக்குது. அதில் இந்த துவா மிக முக்கியமான துவா. ஏன்னா இதை எல்லா துவாக்கள்லையுமே நம்ம கேட்டு பார்த்துருக்கோம். இந்த துவா நம்மளுக்கு தெரிஞ்ச துவா தான். வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்னா மினல் ஹாசிரீன். இப்போ இந்த துவாவினுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம்.
இந்த துவாவை நம்ம அடிக்கடி பெரிய உலமாக்கள் கேட்குற துவாக்கள்லையுமே பார்த்துருக்கலாம். இப்போ இந்த துவாவினுடைய அர்த்தம் தெரிஞ்சு நம்ம இனிமேல் கேட்க தொடங்கலாம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.